நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த குரு பெயர்ச்சி 2025 மே மாசம் வரக்கூடியது. கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். நிறைய கன்னியா ராசி அன்பர்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா 7ல சனி பகவான், இப்ப 10ல வேற குரு. 10ல குருன்னா என்ன சொல்லுவாங்க? பதவி போச்சு, பதவி நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியா அப்படின்னா புதன் வீட்டு குரு இது. சோ அந்த புதன் வீட்டு குரு உங்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதியும் புதன் தான். நீங்க புதன் லக்னம் அண்ட் புதன் உங்களுடைய ராசியா இருக்கும் பட்சத்தில், அதாவது கன்னியா ராசி கன்னியா லக்னம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இப்போதைய கிரகநிலைகளை வச்சு பார்க்கும்போது அந்த மாற்றம் எப்படி இருக்கும்னா, மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்தை நீங்க அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா அது முன்னேற்றமான வழிக்கு உங்களை கூட்டிட்டு போயிடும். கவலைப்படவே வேண்டாம். ஒவ்வொரு செக்டாரா நான் சொல்லிட்டே வரேன். பாருங்க, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் இப்போ உங்களுடைய முன்னேற்றம் பாத்தீங்கன்னா இதே ஊர்ல இதே ஸ்கூல்ல இருக்காது. இப்ப வேற ஸ்கூலுக்கு நீங்க போவீங்க, அல்லது வேற மாநிலத்துக்கு போவீங்க, அல்லது வேற ஃபாரினுக்கு கூட நீங்க போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி லிங்க் உங்க ஃபீல்டு இல்லாம வேற ஒரு ஃபீல்டினுடைய லிங்க் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆச்சரியமா இருக்கும். என்னடா நீங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா பார்த்தா இப்ப சோசியல் மீடியாவை படிக்க சொல்லி வருது, அதை படிச்சா நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வருது, ஏதோ கோ த்ரூ பண்ணும், டக்குன்னு வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கும் போது இதை நீங்க படிங்கன்னு சொன்னாங்க, அதை படிச்சா ஒரு ஃப்ரீ 50% ஆஃபர்ல கிடைச்சது, சரி சும்மா படிக்கலாம் அப்படின்னு எடுத்தா இதுதான் பெரிய அப்லிஃப்ட்மெண்டா இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில இது பெரிய விஷயத்த உங்களுக்குள்ள கூட்டிட்டு வரும். அந்த உங்களுக்குள்ள கூட்டிட்டு வரும்ன்ற ஒரு இடம் தான் முக்கியம். ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லும் போது சம் கம்யூனிகேஷன் மூலியமா தான் அந்த வழி உங்களுக்கு காமிக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க. உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஆபீஸ்க்கு உங்களை அனுப்புவாங்க. அப்ப நீங்க என்னடா இது இப்படி பண்றாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க அங்க போய் பண்ணதுனால தான் நெக்ஸ்ட் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டியே உங்களுக்கு கிடைக்கும். அங்க உங்களுடைய ஸ்கில் பார்க்கப்பட்டு அதன் மூலியமா நிறைய அப்லிஃப்ட்மெண்ட். அடேங்கப்பா, கடைசியில எண்டில் நீங்க என்ன தெரியுமா சொல்வீங்க? இந்த மாற்றத்தினாலதான் முன்னேற்றமே அப்படின்னு நினைப்பீங்க. வேலை போனாலும் கவலையே படாதீங்க. இப்போ உங்களுக்கு தகுந்த வேலை காத்துட்டு இருக்கு அப்படின்றது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஸ்டக் ஆகி என்ன பண்றதுன்னே தெரியாம பெரிய மனோவலியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப முன்னேற்றம். அந்த மனோவலி ஏற்பட்டதுனால தான் நீங்க தேடினீங்க. அந்த தேடுதல் உங்களுக்கு முயற்சியா கிடைச்சது அப்படின்றது விளையாட்டு இல்ல. குரு பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அண்ட் அந்த 2ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. நீங்களோ புதனுக்கு அதிபதி. அப்ப புதனும் சுக்கிரனும் நட்பு. அப்போ உங்களுடைய புதன் நாள், உங்களுடைய புத்தியினால், உங்களுடைய பிளானினால் பாத்தீங்கன்னா அங்க சுகமான ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறீங்க அப்படின்றதுதான் பாயிண்ட். அது தள்ளுதேன்னு கவலைப்பட வேண்டாம். அது தள்ளுதுனால தான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனீங்க அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்கில்ஸை தட்டி எழுப்பி அது வெளியில கொண்டு வந்துரும். நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். பட் எல்லாமே புதுசா இருக்கும். அந்த புதுசு தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, வேற்று இடத்தினுடைய நபர்களால் உங்களுக்கு முன்னேற்றம், வேற்று மொழி பேசுறவங்களால உங்களுக்கு முன்னேற்றம். அடேங்கப்பா, அவங்களுக்கு இந்த செக்டாரே தெரியல, இந்த செக்டாருக்கு போய் நம்ம சின்னதா கிளாஸ் எடுத்தோம், கடைசியில பார்த்தா அந்த கிளாஸ் எடுக்கிறதுனால மாஸ்டர் ஆயிட்டோம்டா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தோல் தட்டக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு. அதே மாதிரி கடன் கட்டி முடிப்பீங்க. பட் ஸ்டில் அது பெருசா கட்ட முடியாது, சிறுக சிறுக தான் கட்டுவீங்க. ஏன்னா நிறைய உங்க டிராவலிங்காக உங்களுக்கு மணி வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அது இப்போதைக்கு வேஸ்ட்ன்னு தோணும். ஆனா அந்த வேஸ்ட் பண்ணதுனால தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க மூவ் ஆயிடுவீங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ஆச்சரியப்படத்தக்க கூடிய வகையில. ஏன்னா 6ஆம் வீட்டு குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அப்போ உங்களுடைய ஆரோக்கியம் வேற்று ஒரு மனிதரால் சரியாகும், வேற்று மருந்துகளால் சரியாகும், வேறு டாக்டர்னால சரியாகும். வேற டாக்டர் வேற மெடிசனை கொடுப்பாரு, அதே டாக்டர் வேற மெடிசனை கொடுப்பாரு, சரியாயிடும். ஆய்வுகள் மாறும். அப்ப என்னடா இது, இந்த டாக்டரை பிடிக்கவே இல்லைன்னு நீங்க மாத்துவீங்க. ஆனா அந்த மாற்றம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சக்சஸ் ரேட்டிங் வரும். அதே
மாதிரி உடல் உபாதைகள் திடீர்னு சரியாகி போயிடும். ஆச்சரியமா இருக்கும், என்னடா இப்போ அடுத்த ரிப்போர்ட் எடுத்தோம்னா சுகர் இறங்கவே இல்லையே, எப்ப பார்த்தாலும் 10, 11 HbA1c காமிச்சிட்டே இருந்தது, இப்போ போய் எடுத்து பார்த்தா என்னடா 7 வருது, ஆச்சரியமா இருக்கே, ஒரு ரீடெஸ்ட் எடுப்போமா அப்படின்னு எடுப்புங்க, அதுலயும் 7 வரும். அதுல என்ன மாறி இருக்கு அப்படின்னா அது ஏதோ ஒரு மாற்றம் ஆயிருக்கும், அதனால ஆரோக்கியம் சரியாகும். அதே மாதிரி வயிற்று வலியில கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, டாக்டர் சொல்லுவார் ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா அது சரியாயிடும், ஓபிலேயே அந்த சர்ஜரி பண்ணிடலாங்கன்னு சொல்லுவாங்க. அது அவங்க பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸா இருக்கலாம், அது எண்டோஸ்கோபியா கூட இருக்கலாம். அது பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா லைஃப் லாங் உங்களுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு விஷயத்துக்கு வந்துடுவீங்க. ஏன் ஏதோ ஒரு பிசியோதெரபிஸ்ட பார்ப்பீங்க, உங்களுக்கு எக்கச்சக்கமா முதுகு வலி வந்துட்டே இருக்கும், அவர் உங்களை பார்த்துட்டு இதுக்கு ரொம்ப கூட வேண்டாங்க, நான் ஒரு 3 சிட்டிங் உங்களை பார்க்குறேன், இல்லை 5 சிட்டிங் நான் பார்க்குறேன், அதில் உங்களுக்கு சரியாயிடும் சொல்லுவீங்க. என்னமோ சொல்றாங்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுவீங்க. 5 சிட்டிங்க்கு அப்புறம் பார்த்தா வலியே இருக்காது. இதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கும். அதுதான் இந்த குரு பெயர்ச்சி. ஸோ ஏதோ ஒரு மாற்றத்தினால் கண்டிப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஏன் உங்களுடைய வேலைக்காரி திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு நின்னு போயிடுவாங்க, அப்போ ஓகேடா நான் பண்றேன்னு சொல்லி நீங்க பண்ணுவீங்க. சோ அத நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டி தொடச்சி மாப் பண்ணதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லாவே டயர்டாவே இருந்துட்டு இருந்த நீங்க உங்களுக்கு உற்சாகமா ஆயிடும், அடேங்கப்பா உடம்பு எல்லாமே ஓவர் ஆயில் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆயிடுவீங்க. மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் கண்டிப்பா மாறும், அதுல டவுட்டே இல்லை. அது மட்டும் இல்லாம சுகம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க போவீங்க. அந்த சுகத்தினால் உங்க குடும்பம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உங்க குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மாறுதல்கள் உங்க குடும்பத்துக்கே தேவைப்படக்கூடிய வகையில் இருக்கும். ஏன் துபாயில இருந்து உங்களை கூப்பிடுவாங்க வேலைக்கு, அல்லது ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு உங்களை கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மட்டும்தான் போகணும், அங்க எப்படி சாப்பாட்டுக்கு என்ன பண்றது எது பண்றது சமைக்க தெரியாது அப்படின்னு பல கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. இங்க என்ன பாத்தீங்கன்னா அம்மா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள்ல அவ்வளோ ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுனால ஓகே இப்போ உனக்கு இதுதான் சங்கடமா இருக்கா, இதனாலதான் உன்னால முடியலையா, ஓகே உன் ஃபேமிலியவே கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேமிலியவே நீங்க கூட்டிட்டு போயிடுவீங்க. அங்க ஃபேமிலியை கூட்டிட்டு போனதுனால அவங்களும் சுகமா இருப்பாங்க, நீங்களும் சுகமா இருப்பீங்க. அந்த மாற்றத்தினால் நிறைய 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 பிளஸஸ் வந்து நீங்க பாப்பீங்க அப்படின்றதுல டவுட்டே இல்லை. அதே மாதிரி அங்க போனதுனால இங்க அந்த வீடு வாடகைக்கு விடுவீங்க, அந்த வாடகை உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும். மேலும் அதை வச்சு இங்க வேறொரு சொந்த வீடு வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அங்க நீங்க போறதுனால சுகங்கள்ன்றது பல ரூபத்துல, ஒண்ணுதான் சுகம்ன்றது இல்ல, அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அந்த அங்க சுத்தி முத்தி இருக்கக்கூடிய நேபரஸ் உங்களுக்கு பிடிச்சிருப்பாங்க, உங்களுக்கே வந்து உங்களை பார்த்து வாவ் சூப்பர்ப்பா நம்மளை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க, அங்க ஒரே கடனாளியா இருந்தது, இங்க இந்த பிரச்சனையே இல்லை, இங்க வரக்கூடிய வருமானத்துல அங்க இருக்கக்கூடிய கடனையும் நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சூப்பரா நடக்கும். பட் ஸ்டில் சில விஷயங்கள் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். எதுல அப்படின்னா நீங்க எந்த ஒரு விஷயம் இன்வெஸ்ட் பண்ணும் போதும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்றதுனால உங்க ஈகோவை நீங்க காமிச்சிடக்கூடாது. போடா நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்ற வார்த்தையெல்லாம் வீணான வம்பும் பிரச்சனைக்குள்ள தள்ளப்படுவீங்க. அதனால அது வேண்டாம். ஆரோக்கியத்துல கண்டிப்பா நீங்க வந்து புரோட்டீன் உணவை அதிகமா எடுத்துக்கோங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க உதவுவது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமா இருக்கும். அவங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுங்க, அல்லது வாங்கியே கொடுக்கல அப்படின்னா முடியாதவங்களுக்கு நீங்க கூட உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அது நீங்க பண்ணாக்குள்ள பெரிய பெரிய பாக்கியமா இருக்கும். கண்டிப்பா கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்களுக்கு இது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பட் எதுவாக இருந்தாலும் ஈகோ மட்டும் வேண்டாமேன்றது டபுள் ட்ரிபிள் காஷனா இருங்க. அது மட்டும் இருந்தா போதுமானது. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.